நியூஸ் தமிழ் கழுகு. புதிய மதுபான தொழிற்சாலை விவகாரத்தை காங்கிரஸ் பூதாகரமாக்க டென்ஷன் ஆயிருக்காம் புதுச்சேரி திமுக. புதுச்சேரி அரசு 8 மதுபான தொழிற்சாலைகளை தொடங்க கடந்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செஞ்சு அனுமதி அளிச்சாங்க. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மதுபான தொழிற்சாலைக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்த நிலையில முறைகேடா 6 தொழிற்சாலைகளுக்கு தொழில் தொடங்குவதற்கான முன் அனுமதி வழங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஆளுநரை தவிர்த்துட்டு தொழிற்சாலை தொடங்க அனுமதி கிடைக்காது அப்படிங்கிறதுனால அமைச்சரவையை கூட்டி 8 தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. மதுபான தொழிற்சாலை விவகாரத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறதாவும் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் 10 கோடி ரூபாய்னு 100 கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறதாவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. புதிய மதுபான தொழிற்சாலையில ஒண்ணு தமிழகத்தைச் சேர்ந்த திமுக காரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். மதுபான தொழிற்சாலை விவகாரத்துல எதிர்க்கட்சி அங்கம் வகிக்கும் திமுக ஆளும் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துகிட்டு ஆளும் கட்சி செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டாம அமைதி காத்து வர்றது புதுச்சேரி மக்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.